வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தை மீண்டும் தெரிக்க விட்ட எடப்பாடி பழனிசாமி, தெரித்து ஓடிய தற்குறிகள். ஒவ்வொரு நாளும் மாஸ் காட்டுறாருங்க. சும்மா புகழுக்காக சொல்லல. 55 ஆண்டு காலம் அனுபவம். சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும், பொதுத்தளத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரிகிறது. அந்த அனுபவம் அவையில நின்னு பேசுது. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி மாஸ் காட்டுறாருங்க. ஆனால் புதுசா வந்திருக்கின்ற தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தை எந்த நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க தெரியுமா? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்தவர், அனுபவம் பெற்றவர். ஆனால் அவருக்கே எடப்பாடி பழனிசாமி கிளாஸ் எடுத்தார் என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? வாங்க, அதையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சபாநாயகர் அவர்களுக்கே எடப்பாடி பழனிசாமி கிளாஸ் எடுத்த விஷயம் தினமலர் செய்தியில் வந்துடுச்சு, டிவிகளிலும் வந்து விட்டது. நல்ல ஆலோசனை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி, வாழ்த்துக்கள் என்று நம்ம சபாநாயகர் அவர்கள் சொன்னதெல்லாம் செய்தியா போட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன், திங்கட்கிழமை காலையில கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகின்றார்கள். கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதி முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அந்த விஷயத்தின் மீது அரசாங்கத்துடைய கவனத்தை நம்ம ஈர்க்க வேண்டும். அதற்காக அந்த விஷயம் என்ன, ஏன் இந்த விஷயம் முக்கியமானது என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தவங்க அந்த தீர்மானத்தின் மீது பேசணும். உடனடியாக அதை கேட்டுவிட்டு இந்த அரசாங்கமானது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்களே, இதன் மீது நாங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கோம் தெரியுமா அப்படின்னு பதில் அளிப்பாங்க. அப்போ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க அரசின் பதிலை கேட்டு திருப்தி அடைவாங்க. இல்லை என்றால் இந்த நடவடிக்கை போதாது, வேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கின்ற ஆலோசனையை அரசாங்கத்துக்கு வழங்குவார்கள். அவ்வளவுதான் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால். அதனால அந்த கவன ஈர்ப்பு தீர்மானமே மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய விஷயம். ஆனா திங்கட்கிழமை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக திமுக கொண்டு வந்தாங்க. எதற்காக கொண்டு வந்தாங்க? அமுதன் படுகொலை. அது 3 விதமாக கான்ட்ரவர்சியா போயிட்டே இருக்குதுங்க. ஒன்னு, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது கும்பல் படுகொலை தான், சீனியர் ஜூனியர் மோதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அமுதனுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிடையாது, காவல்துறை இடத்துல என்னுடைய மகன் போய் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களை பற்றி சொல்லிட்டாங்க, காவல்துறை தான் கேட்டாங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் என் பையன் தான் சொன்னான்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டாங்க, அதனால தான் போதை கும்பலானது அடிச்சு கொன்னுடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்க கல்லூரி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏங்க போதைப் பொருள் இந்த அமுதனே பயன்படுத்துவாங்க, அவன் கல்லூரிக்குள்ள என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் மீதே பழிய போடுறாங்க. அதனால இந்த 3 விஷயங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத மாதிரி தெரியுது. அதற்காகத்தான் இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தரணும். இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்த்து விட்டு அன்னைக்கு மானிய கோரிக்கையாக எதை பற்றி பேச போறாங்களோ அதுக்கு போயிடணும். ஆனால் திமுக காலத்துல அதிக போதைப் பொருள் வித்ததா, அன்னைக்கு அதிக போக்சோ வழக்கில் பதியப்பட்டதா, குழந்தைகளை யாரு கற்பழித்தது, இப்படி ஆதுவார்ச்சினாவும் திமுகவினரும் ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக அழகா பேசிட்டு உட்காந்துருச்சு. ஆனா திமுகவும் தவேகாவும் மாறி மாறி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துடன் தொடர்பு கொண்ட கடந்த கால விஷயங்கள்லாம் பேசி நேரத்தை வீணடிச்சாங்க. கடைசியில திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் அளித்த விளக்கமானது ஏற்புடையதில்லை, நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானமானது வெளிநடப்புல போய் முடிஞ்சது. ஆனா கவன ஈர்ப்பு தீர்மானமானது ஒரு அரை மணி நேரத்துல முடிக்க வேண்டிய விஷயம். அதனால திமுக வெளிநடப்பு செய்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எழுந்தார், சபாநாயகர் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். சபாநாயகர் அவர்களுக்கு எல்லாமும் தெரியும், ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசணும் என்ற விஷயமும் சபாநாயகர் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி யார் பேசணும், பேசுறது கூட எவ்வளவு மணி நேரம் பேசணும், இதை பற்றியெல்லாம் சபாநாயகர் அவர்களே முடிவெடுக்கலாம். அதனால கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் எவ்வளவு நேரம் பேசணும் என்பது ஒரு மரபு இருக்குது. அந்த மரபை மீறி 2.5 மணி நேரமா பேச விடுவீங்க. அது மட்டும் இல்ல, கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் அதை மட்டுமே பேசணும். ஆனால் அதுக்கு தொடர்புடைய விஷயங்கள், கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச தப்பு, இந்த ஆட்சியாளர்கள் செய்த தப்பு எல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எங்கிருந்து வந்தது, எதற்காக இதையெல்லாம் அனுமதித்தீர்கள்? நாங்க மானிய கோரிக்கை மீது பல விஷயங்களை கருத்து தெரிவிக்கலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமே 2.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டதுனால
மானிய கோரிக்கையில நாங்களாம் பேச முடியுமா, எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? அதனால இனி வருங்காலத்துல கவன ஈர்ப்பு தீர்மானமானது அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்க சொல்லுங்க. என்ன விஷயம், அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவுதானுங்களே. இதுக்காக 2.5 மணி நேரம் என்னத்துக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார். இத கூர்ந்து கவனித்த சபாநாயகர் அவர்கள் ஆமாங்க, அவையானது 2.5 மணி நேரம் நீடித்தது தவறுதான். அதனால இனி வருங்காலத்துல நீங்க சொன்ன ஆலோசனையை நாங்க ஏற்றுக்கொள்கின்றோம், கடைபிடிக்கின்றோம், நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அவர்களுக்கே கிளாஸ் எடுத்தாரு. அதிமுக ஒருபடி தூக்கி நிறுத்தினாருங்க. அது மட்டும் இல்ல, நேற்றைய விவாதத்துக்கு வந்துடும். அங்கதான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தெரிக்க விட்டார். கனிம வளம் பற்றியான விவாதம் போயிட்டே இருக்குதுங்க. ஏன்னா நேற்று கனிம வளம் தொடர்பாக விவாதத்துல நம்முடைய கனிம வளத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாம விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க சொல்லி அனுமதி வழங்கி இருக்கின்றோம். ஆனா வண்டல் மண்ணுடன் கிரவலும் எடுத்துடுறாங்க, பொறும்புன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல நொறும்புன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி மண்ணையும் சேர்த்து எடுத்துடுறாங்க. அதனால இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க, இங்க இருக்கின்ற மண்ணும் கல்லும் என்ன பாகிஸ்தானுக்கா போது, ஏன் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனால் பக்கத்து ஊருக்கே நாங்க அனுமதிக்க மாட்டோம் சட்டவிரோதமாக, ஆனா பாகிஸ்தானுக்கு போறது மட்டும் விட்டுருவோமோ அப்படின்னு அமைச்சர் பேச, பாருங்க, விவசாயிகள் மண் எடுக்கின்றார்கள் என்றால் வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது, நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சோலைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது, களிமண் தான் பயன்படுத்தியும் செம்மண் தான் பயன்படுத்தி முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, இந்த வண்டல் மண் அழிகிற திட்டம் இல்லை நிறுவனம் இருந்தது, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் மேட்டூர் 83 ஆண்டு காலம் இருந்தது, 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாரம் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்வது தவறு, அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்கப்படுத்தி நீக்க வேண்டும். விவசாயிக்கு எந்த மண் தேவைப்படும், பானைக்கு எந்த மண் தேவைப்படும், சூளைக்கு எந்த மண் தேவைப்படும் என்று அழுத்த நிறுத்தமா சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அதிமுகவினர் ஒட்டுமொத்த பேரும் குடிமராமத்து பணி பற்றியும் பேசினாங்க. எல்லாரும் கனிம வளத்தை பற்றி பேசுவாங்க. ஆனா அதிமுகவினருக்கு இந்த விவசாயத்தின் மீது பேர் ஆர்வம் போல இருக்குது. நேத்து இந்த வண்டல் மண் தொடர்பாக அதிமுக, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு ரவுண்டே வந்துடுச்சுங்க. குறிப்பா சேலம் சட்டமன்ற உறுப்பினர் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்தான் இந்த கிரவல் மண் எடுப்பது தொடர்பாகவோ, இல்ல இந்த களிமண் எடுப்பது தொடர்பாகவோ, சூளைக்கு மண் எடுப்பது தொடர்பாகவோ, இல்ல கனிம வளங்கள் இருக்கின்ற விஷயம் தொடர்பாகவோ நாம போய் உயர் அதிகாரிகளை சந்திக்கின்ற போது சட்டமன்ற உறுப்பினர்களை மதிப்பதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எங்க மதிக்கல, எப்ப மதிக்கல, எங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆதாரத்துடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. ஆனா இனிமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு நம்ம செங்கோட்டையன். மீண்டும் கலெக்டர் கிட்ட போன விஷயத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எழுப்புகின்றார். அப்போது செங்கோட்டையன் எழுந்து, இல்ல சபாநாயகர் கூட என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்தை விட்டுருங்க, எங்க கவனத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, இனிமே அந்த மாதிரி நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. ஆனா சட்டமன்ற உறுப்பினரை பேச விட மாட்டாங்க. அவர் ஏதோ சொல்ல வர உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எழுந்திருக்கின்றார். ஏங்க அவர் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. ரெண்டாவது, கலெக்டர் ஆபீஸ்லயோ இல்ல பிடிஓ ஆபீஸ்லயோ சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு போகின்ற போது அங்க என்ன அவமானப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாதானே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதா, இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுக்க முடியும். ஆனா மதிப்பு தரல, அங்க போனா காது கொடுத்து கேட்கல, இதெல்லாம் சிம்பிளான விஷயம். அவரை பேச விட்டீங்கன்னா தான் அவர் என்ன சொல்ல வரான்னு தெரியும். அது மட்டும் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்தை கூட கலெக்டர் அவர்கள் கேட்கலன்னா வேற யாருடைய கருத்தை கேட்பார்? இதன் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இந்த நடவடிக்கை எடுக்க போறீங்க, நீங்க ஆதாரத்தை வெளியிட்டுட்டீங்க, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, நாங்க எடுக்க போற நடவடிக்கையை பொறுத்து பாருங்க அப்படின்னு உறுதியளிக்க வேண்டிய நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அடுத்தது மேல படிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க மதிப்பு தர மாட்டாங்க, நாங்க கடந்து போயிட்டே இருக்கணுமா? நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சபையில சொல்லுங்க அப்படின்னு செங்கோட்டையில பாத்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டார் எடப்பாடி பழனிசாமி. மொத்தத்துல அங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை அமைச்சருக்கும் எது கனிமம், ரெண்டாவது விவசாயிகள் களிமண்ணை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா,
என்ற விவரம் கூட தெரியல, தெளிவாக விளக்கினாரு. ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய சட்டமன்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் என்றாலும் குறிப்பிடத்தகுந்த விஷயத்துல தெரிக்க விட்ட மாதிரி இருந்தது, எல்லாருக்கும் அறிவுரை சொல்ற மாதிரி இருந்தது. அதுல முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை பற்றி பேசினார்னா எதிர்த்தரப்பிலிருந்து அவங்களால் பதில் சொல்ல முடியல. அவ்வளவு ஆணித்தரமாக ஆதாரத்துடன் பொறுமையா பேசுறாரு. கோபமெல்லாம் அதிகமா படுவதே கிடையாது. ஸோ அதற்கு பிறகு நம்முடைய நிர்மல்குமார் கிட்ட வந்துடலாம். ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் தான் வந்து காலையிலே, அதாவது நேத்து காலையிலே வந்து சர்ச்சையை கிளப்பி விட்டுட்டார். குறிப்பா நேத்தும் அதிமுக சார்பில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. என்னது, கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது தொடர்பாக தமிழக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் பேசிட்டே வர்றார். திடீர்னு இலங்கையில் நடந்த படுகொலை பற்றி பேசி, அதாவது மழை நின்றாலும் தூவானம் விடல அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது போர் நின்று போச்சு அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்து கலைஞர் சொல்லிவிட்டார். அதனால தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா போரை நிறுத்திட்டார் பொழுது கலைஞர் உண்ணாவிரதம் இருந்து அப்படின்னு நினைச்சு பதுங்கு குழியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியே வந்துட்டாங்க. பிறகு சிங்களனை பொறுத்த வரைக்கும் அடடா போராளிகள் தான் வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் பாஸ்பரஸ் குண்டா போட்டு கொத்து கொத்தா தமிழ் மக்களை கொன்னாங்க. அதுக்கு தான் கலைஞர் சொன்னாரு, நீங்க போர் நின்று போச்சுன்னு சொல்லி இருக்க கூடாது, நீங்க சொன்னதுனால தமிழர்கள் எழுந்து வந்தாங்க, அப்படியே கொன்னுட்டான் பாவி சிங்களன் அப்படின்னு சொல்லும் போதுதான் மழை நின்றாலும் தூவானம் நிக்கல, போர் நின்னுச்சு, ஆனா அந்த களத்தில் இருந்த போராளிகள் தான் சுட்டுட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினார். அதைத்தான் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சுட்டி காட்ட, ஏங்க தீர்மானம் என்னமோ அதை மட்டும் பேசுங்க, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திங்கட்கிழமை கிளாஸ் எடுத்திருக்கின்றார். அதனால அமைச்சர் பெருமக்கள் பேசுற விஷயத்தை அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் அவர்கள் நீக்கி விட்டாருங்க. சோ இந்த தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அமைச்சர் பெருமக்களே வந்து இன்னும் சபை நடவடிக்கையை புரிந்து கொள்ளவில்லை, சபையில எதை பேசணும் பேசக்கூடாது என்று தெரியவில்லை. தினந்தோறும் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாவது அமைச்சர் பெருமக்களை உட்காருங்கோ உட்காருங்கோன்னு கத்துறதும், அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நம்ம காதுல அதிகமா வந்து விழுது. அதுலயும் நம்முடைய ஆதிவாசி நான் பேசுற விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாராம், தமிழ்நாட்டில் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் யார் அமைச்சர் யார் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று தெரியவே இல்லை, ஏன் முதலமைச்சருக்கு கூட யார் சட்டமன்ற உறுப்பினர் என்று தெரியவில்லை, அப்பேற்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனடியாக ஆதிவாசி பொறுத்த வரைக்கும் பாருங்க, எளியவர்கள் அத்தனை பேரும் நாங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கிறோம், நாங்க பண்ணையார்களாக இல்லாம போலாம், இரண்டாவது மன்னர் வகைராக்கள் இல்லாம போலாம், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேண்டுமானால் நாங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் நாங்க யாரும் தெரிஞ்சிருக்குது, அதனால தான் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஆதிவாசினா வந்து பாத்தீங்கன்னா அலப்பறை பண்ணாரு. அது மட்டும் இல்ல பணம் இல்லாம வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றதெல்லாம் பார்த்தோம், ஆனா நாங்க பணமே இல்லாம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல மீண்டும் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏயா ஏற்கனவே வனத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கலைஞர் எப்படி ஜெயிச்சாரு, அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் எப்படியாப்பட்ட ஊழல்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு வார்த்தை விடவாசி தானே முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார். மீண்டும் ஆதிவாசினா வந்து நாங்க பணம் இல்லாம ஜெயிச்சோம், மற்றவங்க எல்லாம் பணம் எவ்வளவு கொடுத்து ஜெயிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடந்த கால ஆட்சியாளர்கள் தானே நீங்க குறை சொல்றீங்க, நான் யார் பெயரும் குறிப்பிடவில்லை, பொத்தாம் பொதுவாகத்தான் பேசினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு கடந்த காலத்துல தேர்தல் நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றி தான் சொல்றீங்க, அப்ப கடந்த கால ஆட்சியாளர்கள் தானே நீங்க தப்பா சொல்றீங்க, எப்படி ஏத்துக்குவாங்க? அதனால திமுகவினர் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அதை வச்சுனா விஷயத்தை மட்டும் பேசுப்பா, லேட் ஆயிடுச்சுப்பா, நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டுப்பா, மயக்கமா வருதுன்னு சொல்றாங்கப்பா. பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னாரு, கொடூரமா இருக்குது, ரணகலமா இருக்குது, எனக்கும் சுகர் தானுங்க, சீக்கிரமா முடிக்க சொல்லுங்க அப்படின்னு நேத்தே சொன்னார். அதனால மானிய கோரிக்கையில விளையாட்டுத்துறை தொடர்பாக என்ன அறிவிப்பு இருக்குதோ அதை சொல்லுங்க, அதே மாதிரி பொதுப்பணித்துறையில என்ன அறிவிப்பில் இருக்குதோ அது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டினாரு. அதுக்கப்புறம் ஆதிவாசினா குறிப்பிட்ட சில விஷயங்களை அவை குறிப்பிட்டு நீக்கினாரு. ஆனா இப்போ ஆதிவாசினா அவர்களுக்கு நாம சில பதில்களை சொல்ல வேண்டியதா இருக்குதுங்க. அதாவது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தற்குறி சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் வந்து ரொம்பவே எளிமையானவர்களாம். முதலமைச்சர்ல இருந்து எடுத்துக்கலாமா, முதலமைச்சர் போட்டிருக்கக்கூடிய சட்டு பேண்ட் என்ன ரேட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட சட்டுக்கும் பேண்ட்டுக்கும் மட்டுமே ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிக்கிறான்னு சொல்லுவாங்க.
அவ்வளவு காஸ்ட்லியா போட்டுன்னு ஆதவர்ஜனா போட்டுக்கின்ற ஷர்ட்டினுடைய விலை எவ்வளவு? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய், பேண்ட் 1.5 லட்சம் ரூபாய், மொத்தமாக லட்சக்கணக்கான ரூபாய்க்கு உடையே போட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, தற்குறியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டு வர சட்டை, அதுக்கப்புறம் பெண்கள் உடுத்தி கொண்டு வருகின்ற உடையெல்லாம் வந்து சாமானிய உடையா இருக்குது. கொஞ்சம் சட்டமன்றத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஆலன் சோலி, பீட்டர் இங்கிலாந்து, ரேமண்ட், விமல், இப்படி சர்வதேச பிராண்டில் இருந்து லோக்கல் பிராண்டு வரைக்கும் சட்டை போட்டு வராங்க. அதனால இவங்கெல்லாம் எளியவர்களாம், ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் இவங்களை பத்தி தெரியுமா? எப்பா, ஒட்டுமொத்த கோட்டீஸ்வரர்களே வந்து தமிழக சட்டமன்றத்தில் தான் இருப்பாங்க பொழுது. அவ்வளோ காஸ்ட்லியான உடைகள், அவ்வளோ ஒப்பனைகள். அதனால நீங்க எளியவர்கள் இல்லடா சாமி, எந்த கதையும் விடாத. ஆதவர்ஜனா போட்டுக்கின்ற ட்ரெஸ் எல்லாம் வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ஒரு நாளைக்கு உடை போடுறாரு, ஒரு நாளைக்கு செலவழிக்கிறாரு. அவர் மன்னர் பரம்பரையா? நாங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா பண்ணையார் பரம்பரையா அப்படின்னு கேள்வி கேட்பது லாஜிக்கே இல்லை. அதுக்கப்புறம் கில்லி சரத் அவரை பற்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா சட்டமன்றமானது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்குது. எல்லா விஷயத்தையும் தொகுத்து சொல்ல முடியாது. கில்லி சரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு கடன் இருக்குதான். அந்த கடனை அடைக்க வேண்டும் என்றால் நான் ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொன்னாரு. என்ன ஐடியா என்று பார்க்கும்போது, விஜய் அவர்களை புகழ்வதற்கு ஒரு வரியை போட்டோம்னா, சேவை வரியை போட்டோம்னா இந்தியாவுடைய கடனையே அடைச்சிடலாம் அப்படிங்கிறார். உண்மையாகவே இந்த தற்குறி சொல்ற மாதிரி முதலமைச்சரை புகழ்வது யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே டிவிகே காரங்க தான், அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான். அவங்களுக்கு வரி போடலாம். ஏன்னா மக்கள் வரி பணத்துல சட்டமன்றம் நடக்குது. ஆனா கில்லி சரத்து போன்றவங்க எல்லாம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருக்கின்றாரோ அத்தனை படத்தையும் சொல்லி நம்ம விஜய் அவர்களை புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றார். அதனால கில்லி சரத்து போன்றவங்க எல்லாம் வந்து வரி கட்டிட்டு அதுக்கப்புறம் விஜய புகழா அப்படின்னு சொன்னா மறுநாளே விஜய ஏச ஆரம்பிச்சிடுவான். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த பவுடர் அமைச்சர் வந்து பணத்துக்கு அலைஞ்சவன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ஏகப்பட்ட புகார் அவன் மீது வந்திருக்குது. கில்லி சரத்து வந்து தன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க கூடாது என்றால் முதலமைச்சர் குளிர்கின்ற அளவுக்கு சும்மா எவ்வளவு புகழ் பாடுகின்ற பிட்ட போடணுமோ அவ்வளவு போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அதாவது முதலமைச்சருக்கு மட்டுமல்ல, புஷியானந்த் அவர்களையும் வந்து சட்டமன்றத்தை புகழ்ந்து தள்ளுறார். ஏன்பா நீ பேசுற ஒவ்வொரு நொடியும் மக்கள் வரிப்பணம் வீணாகுது அப்படின்ற விஷயம் இவங்க தெரிந்து கொள்ளவே இல்லை. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும். எங்க ஜெயலலிதா புகழ்ந்து பேசும்போது, கலைஞரை புகழ்ந்து பேசும்போது, ஏயா நீங்க தானையா மாற்றம் என்று சொல்லி வந்தீங்க. ஆனா நீங்களும் ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் மாதிரி, ஸ்டாலின் மாதிரி இப்படியே புகழ் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? இது அதிமுக காரனுக்கு மீண்டும் தொத்திக்குச்சு. ஜெயலலிதா காலத்துல அதிமுக காரன் புகழ்ந்து தள்ளலாம். இப்பவும் நீங்களாம் உங்க தலைவரை புகழ்றீங்க, நாங்க ஏன் எங்க தலைவரை புகழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரனும் எடப்பாடி பழனிசாமி புகழ ஆரம்பிச்சிட்டான். கடந்த காலங்களில் எடப்பாடியாருக்கு நன்றி வணக்கம் இது மட்டும் தான் சொல்லுவான். இன்னொரு விஷயத்தையும் சொல்ற பாருங்க, சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன விஷயம் சொல்ல வந்தமோ அது மட்டுமே பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் அவங்க தலைவரை புகழ்றாங்க, நான் ஏன் எங்க தலைவரை பத்தி 2 வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு சட்டமன்றமானது புகழ் பாடுகின்ற மன்றமாகவே இருக்கிறது. மொத்தத்துல தற்கொலைகளை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாங்க நீட்டா, கட 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 கடன்னு ஒரு 18 நிமிஷம் படிச்சு தள்ளுறாங்க. பல அமைச்சர்களுக்கு பார்த்து கூட படிக்க தெரியல. எப்பேற்பட்டவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது நல்லா புரியுது. ஆதவர்ஜனா பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறையில சாலை திட்டங்களை வந்து எவ்வளவு நடைமுறைப்படுத்த போறோம் என்பதை விரிவா சொல்லாம அதற்கு பதிலாக நம்முடைய ஆதவர்ஜனா அவர்கள் விளையாட்டுத்துறையில என்ன மாற்றம் கொண்டு வர போறோம் அதை தான் அதிகமா பேசினாரு. அதே மாதிரி கில்லி சரத் அவர் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். பெண்களுக்கு 365 நாள் விடுப்பு. எதுக்கு? அந்த அம்மா 3வது குழந்தை பெற்றுக்கிட்டாலும் 365 நாள் விடுப்பு. பெண்கள் ஓட்ட கவர்வதற்காக இப்படி ஒரு ஐடியா. சரி நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாவே திண்டாட்டம் ஏறி இருக்கின்ற விலைவாசியில் 3 குழந்தை பெற்றுக்கிறாங்களாம், அதுக்கு 365 நாள் விடுமுறையா? சரியா இருக்குது? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.